ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷனாலாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தூணா ஃபிஷ் வச்சுட்டு எப்படி சூப்பராக ஒரு ஃபிஷ் வறுவல் செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல இந்த வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு தக்காளி பழம், கொஞ்சமாக பட்டை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, இதுதான் தேவையான பொருட்கள். அடுத்ததாக டெசிகேட்டட் கோகனட் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 100 ml புளி தண்ணி. இது பார்த்திங்கன்னா மெக்ரல் சார்டின்னு டியூனா ஃபிஷ். இது இதுதான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மீன் பாருங்கள், நல்லா வேக வச்ச மீன் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இது அதோட சாஸு தனியாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சின்ன சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுபட்டுட்டோன்னே எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் டின்னில் உள்ள ஃபிஷ் யூஸ் பண்ணுறதுனால ஆல்ரெடி அந்த சாஸ்லேயே பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும், அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் மீனில் செஞ்சிங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வறுபட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா வரட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ரெசிபி நீங்கள் எந்த மீனில் செஞ்சாலும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெட்டி வச்சுருக்கிற தக்காளி பழமும் ரெட் சில்லியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இது அதிகமாக காரம் உள்ள சில்லினால் நான் பார்த்திங்கன்னா 2 சில்லிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுறலாம். எது ஆட் பண்ணாலும் அது ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். எந்த அளவுக்கு நம்ம இதெல்லாம் வறுபட்டு எடுக்கிறோமோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு. இப்போது இதில் ட்ரை சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை சில்லிஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்புறம் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இப்போது அடுத்ததாக கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற அந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் இந்த மீன் தான் யூஸ் பண்ணோன்னு இல்லை, நீங்கள் வஞ்சர மீனில் செஞ்சாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்தி மீன் இருக்கு இல்லையா, அதில் செஞ்சிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். திருக்க மீனோட இறைச்சியில் செஞ்சிங்கனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இப்போது இதில் நாம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் சேர்க்குறேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் காரம் வேணுன்றதுக்காக. நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், போதும் இந்த உப்பு. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயில் வேக வச்சிடலாம். அடுத்ததாக இப்போது இதில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி பார்த்திங்கன்னா நான் 100 ml எடுத்திருக்கேன். இந்த புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் இப்போது இந்த சாஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த சாஸ் பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பம், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா பரவாயில்ல. நான் பார்த்திங்கன்னா இந்த சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக. இவ்வளோ தான், இதுக்கு மேலே இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இது எல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சரிங்களா, இது நல்லா கொதித்து வரும், எண்ணெய் திரிஞ்சு பார்த்திங்கன்னா மேலே வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எந்த அளவுக்கு இந்த மசாலா பொருள்லாம் வேக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இதை இப்போ நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் திரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு இல்லையா, ஓகே, இதுதான் நல்ல பதம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற டெசிகேட்டட் கோகோனட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் பூ கூட வறுத்து போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் இந்த ஃபிஷ்க்கு பதிலாக கூட நார்மலாக வஞ்சர மீன்லலாம் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது கிடைக்கல அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. நார்மல் மீனிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பூ சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போது நம்மளோட டூனா ஃபிஷ் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த தண்ணிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சுண்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போது இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த வறுவல் நீங்கள் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும், அற்புதமாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த எண்ணெய்லாம் திரிஞ்சு இந்த மாதிரி மேலே வந்திருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே, இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக தான் இருந்தது, ஆனால் சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. நீங்கள் இன்னும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடாதவங்களா இருந்தால் தயவு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் இந்த டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட காணொளி பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்குமே மிகவும் நன்றி. அடுத்து உங்களை ஒரு சூப்பரான சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஷனா லாக்ஸ். பாய் பாய் அண்ட் டேக் கேர் காய்ஸ்.